சிவன் பக்தர் எல்லாருமே வாழ்க்கையில ஒரு முறையாச்சும் கட்டாயமா பார்க்க வேண்டிய ஒரு கோவில். இந்த கோவில் மண்டப பகுதியில் 20 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த நந்தி வளர்ந்துகிட்டே வருது. இந்த கோவில் மூலஸ்தானத்தில் இருக்க சிவன் உருவத்தை இந்தியால வேற எங்கேயுமே உங்களால பார்க்கவே முடியாது. இந்த மாதிரி பல அதிசயத்தை கொண்ட இந்த ஒரு கோவில் எங்க இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மள ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காம இப்பவே ஃபாலோ பண்ணிக்கோங்க. 15ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் கட்டப்பட்டது தான் இந்த ஒரு உமா மகேஸ்வரர் கோவில். இந்தியால நிறைய சிவன் டெம்பிள் இருக்கு. ஆனா இங்க இருக்க கருவறையில தான் உமா மகேஸ்வரரையும் அர்த்தநாதீஸ்வரரையும் ஒரே கல்லில் செதுக்கி வழிபடுற விஷயத்தை இங்க மட்டும் தான் உங்களால பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம இங்க இருக்க புஷ்கரணியில 365 நாளும் தண்ணி நிக்காம இந்த நந்தி மேல வந்துகிட்டே இருக்கான். கோவில் புஷ்கரணியில காலம் நினைச்சிட்டு தான் நீங்க கோவிலுக்குள்ளேயே போவீங்க. கோவில் கருவறைக்கு பின்னாடி இந்த மாதிரி இடத்த உங்களால பார்க்க முடியும். இங்க இருக்க வாட்டரும் பாத்தீங்கன்னா 365 நாள் நிக்காம வருது. அது மட்டும் இல்லாம இது நேச்சுரலாவே பாத்தீங்கன்னா ரொம்ப டிரான்ஸ்பரன்ஸாவும் இருக்கு. இந்த கோவிலோட ஹைலைட்டே இங்க இருக்க நந்தி தான். இந்த நந்தி 20 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வளர்ந்துகிட்டே வருதுன்னு சொல்லிட்டு ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்டே பாத்தீங்கன்னா ப்ரூவ் பண்ணிருக்காங்க. இல்ல இங்க 3 குகைகள் இருக்கு. 3 குகைக்குள்ளேயும் பாத்தீங்கன்னா சிவன், பெருமாள், அகஸ்தியன் சொல்லிட்டு தனித்தனி தெய்வங்களை உங்களால பார்க்க முடியும். கோவில புஷ்பா 2 மூவில பார்க்க முடியும். புஷ்பா 2 மூவில சில பல கிளிப்ஸ் எல்லாம் இந்த கோவில தான் எடுத்திருப்பாங்க. இந்த கோவில இன்னொரு அதிசயம் இருக்கு. என்னன்னா அடிச்சு சொல்றேன், இந்த கோவில சுத்தி எந்த ஒரு காகங்களையும் உங்களால பார்க்கவே முடியாது. பல அதிசயங்களை கொண்ட இந்த ஒரு கோவில் ஹைதராபாத்ல இருந்து 300 கிலோமீட்டர் தள்ளி இருக்க இந்த யாகண்டி அப்படிங்கிற ஊர்ல தான் லொகேட் ஆயிருக்கு. சிவன் பக்தர் எல்லாருமே கீழே கமெண்ட்ல ஓம் நமச்சிவாயா அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோவை இப்பவே உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க.